ட்ராஜடியான சில விஷயங்கள் அப்படிங்கிறது அவங்க லைஃப்பில் நிறைய நடந்தது. என்னென்னா, அந்த இப்போ அவர் ஆரம்பித்து அப்படின்னு நிறுத்திட்டார். அந்த சும்மா டச் பண்ணி விட்டார். அந்த ஆர்ம்ஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்கள்ல, இந்த கன்னு கின்னெல்லாம் வச்சுக்கூடாது இந்த மாதிரி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து 1959 தான் வந்தது. ஆனால் வந்து அவங்க பீரியடில் தான் முதல்ல வந்து அவனுக்கு ஒன்றும் புரியல பிரிட்டிஷ்காரனுக்கு. என்னென்னா, இந்த வளரி அப்படிங்கிறக்கூடிய அந்த இது வந்து அந்த பூமராக மாதிரி அதை விட்டா அதில் அடித்து மறுபடியும் திரும்பி வரும். ஸோ இந்த சின்ன மருதெல்லாம் வந்து ஹார்ஸில் உட்காந்துக்கிட்டு அதில் போகவே எதிரி நோக்கி அட்டாக் பண்ணி வீசுவார். அது மெட்டல், வெயிட் வேறு அதிகம். அது போய் பிரிட்டிஷ்காரன் அந்த வீரனை வந்து அடிச்சுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி அவர் கைக்கே வரும். ஸோ அது எப்படி வருது, அது வர்றதுன்னு தெரியாதான். திடீர்னு ஏதோ பேர்டு பறந்து வர்ற மாதிரி இருக்குமா, ஆனால் பட்டுன்னு தடையில் அடிச்சுட்டு திரும்பி அவங்க கைக்கே போயிடுமா. ஸோ இது அவனால் சமாளிக்க முடியாமல், இது என்னடா இது எப்படி அடிக்கிறாங்க, இது இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்கேன்னு சொன்னவன் அதுக்கப்புறம் அவன் என்னென்னா அதை தடை சட்டம் கொண்டு வந்துட்டான். அப்போ அந்த அந்த வளரி அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் அது ஒரு பெரிய சட்டமாக போட்டு அதுக்கப்புறமா வந்து அதை வந்து ஒரு தடை சட்டம் போட்டதுனால 25,000 அந்த வளரிங்கிறத வந்து கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்காங்க. அப்போது எந்த அளவுக்கு அதில் பார்த்தா அதுக்கப்புறம் புதுக்கோட்டை தொண்டைமான் வந்து அந்த ஃபைட்டுக்குன்னே ஒரு படையை வச்சுருக்காரு. அந்த மாதிரி ஃபைட் பண்ணுறதுக்குன்னே ஒரு படையை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து இன்றைக்கும் கூட இந்த கல்லர் மறவர் அவங்க இருக்காங்க இல்லையா, அந்த கல்லர்கள் சில வீடுகளில் வந்து பூஜைக்கு வந்து எல்லா சாமானும் வச்சு இது பண்ணுறதுல வந்து அவங்க இந்த வளரி அப்படிங்கிறத வந்து அதை வச்சு பூஜை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்படி ஒவ்வொரு விஷயமும் அவங்க சொல்லும்போது அவ்வளோ அசத்தலாக இருந்தது.